டாஸ்மாகிற்கு எதிராக போராடுபவர்கள் விஷமிகளா என்று உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியிருக்கிறது. அது பற்றிய வழக்கு ஒன்றில் கருத்து தெரிவித்திருக்கும் நீதிபதிகள் கிருபாகரன், பார்த்திபன் அடங்கிய அமர்வு பெண்களும் குழந்தைகளும் போராடுவதை ஊடகங்களில் நேரடியாக பார்க்க முடிகிறது என்றும் தெரிவித்திருக்கிறார்கள். விரிவான விவரங்களை நீதிமன்ற வளாகத்தில் இருக்கும் நம்முடைய செய்தியாளர் முகேஷிடம் கேட்கலாம். முகேஷ், எந்த வழக்கின் விசாரணையின் போது நீதிபதிகள் இந்த கருத்தை தெரிவித்திருக்கிறார்கள்? முழுமையான கருத்து விவரங்களையும் பகிர்ந்து கொள்ளுங்கள். கணேஷ், இந்த வழக்கு பாத்தீங்கன்னா ஏற்கனவே மே மாதம் முதல் வாரத்துல டாஸ்மாக் கடைகள், திருமலைவாயில் பகுதியில் டாஸ்மாக் கடைகள் அமைப்பதற்கு எதிராக நாம் தமிழர் கட்சியினர் போராட்டம் நடத்தினர். அதுல ஒரு நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த 21 பேர் கைது செய்யப்பட்ட நிலையில் ஒருவரின் தாய் மட்டும் இறந்து விட்டதால் அவரை பரோலில் விட வேண்டும் என்று வழக்கு தொடரப்பட்டது. ஆனால் அப்போது இந்த விவகாரத்தை கொஞ்சம் சீரியஸாக எடுத்துக்கொண்ட நீதிபதிகள் அனைவரின் மீதான எஃப்ஐஆரையும் ரத்து செய்ததுடன் அனைவரையும் உடனடியாக அன்று மாலையை விடுவிக்க வேண்டும் என்று உத்தரவிட்டார். ஆனால் அன்றுக்குள்ள விடுவிக்காததால் சிறைத்துறைக்கும் நீதித்துறைக்கும் இடையே என்ன தொலைத்தொடர்பு வசதியில் என்ன இடைஞ்சல் இருக்குது என்ற கேள்வி எழுப்பி அது தொடர்பாகவும் சிறைத்துறையில் கைதிகளுக்கு என்ன வசதிகள் செய்யப்பட்டுள்ளது, சிறைத்துறை மேம்பாட்டுக்கு என்ன மாதிரியான வசதிகள் செய்யப்பட்டுள்ளது, போராட்டங்களில் ஈடுபடும் போராட்டக்காரர்கள் என்ன மாதிரி காவல்துறையால் கையாளப்படுகிறார்கள் என்பது குறித்த 8 கேள்விகளை எழுப்பி அதுக்கு பதிலளிக்க உத்தரவிட்டிருந்தனர். அந்த வழக்கு இன்று நீதிபதிகள் கிருபாகரன் மற்றும் பார்த்திபன் ஆகியோர் அடங்கிய அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது அரசு தரப்புல வழக்கறிஞர்கள் வெங்கட்ரமணியும் ராஜரத்னமும் ஆஜராகி பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபடும் போது ஊடகங்கள் அது தவறாக சித்தரிக்கின்றன, கூடுதலாக அவர்கள் காவல்துறை வழக்கமாக நடந்து கொள்ளும் முறையை அதிகப்படுத்தி காட்டப்படுகின்றன என்ற குற்றச்சாட்டை முன்வைத்தார். போராட்டக்காரர்களும் சமூகத்திற்கு கேள்வி விளைவிக்கும் வகையில் செயல்படுவதாக ஒரு அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இதனால் சற்றே கோபம் அடைந்த நீதிபதிகள் 2 நீதிபதிகளுமே பொதுமக்களை, அதாவது பெண்களும் குழந்தைகளும் போராடி வரும் நிலையில அவர்கள் நீங்க விஷமிகள் என்று எப்படி சொல்லுவீங்க, டாஸ்மாக் கடை மதுபானம் வேணாம் என்பது சொல்வது பொதுமக்களோட தவறா, தங்களோட குடும்பம் அழியும் என்பதை கருத்தில் கொண்டுதான் டாஸ்மாக் கடை வேணாம் என்று சொல்கிறாங்க, அப்படி போராடுபவர்களே விஷமிகள் என்று எப்படி ஒரு வெளிப்படையாக சொல்ல முடிகிறது உங்களால் என்று நீதிபதி கேள்வி எழுப்பினார்கள். அதே சமயம் நீதிபதிகள் பொறுத்தவரை பெண்களும் குழந்தைகளும் டாஸ்மாக் கடைகளாக போராடுவதையும் டாஸ்மாக் கடையை மூட வேண்டும் என்று போராட்டம் நடத்தி கொண்டிருக்கும் பொழுது காவல்துறை போதிய பாதுகாப்புடன் கடையை திறக்கப்படுகிறது. அப்பொழுது பெண்களும் குழந்தைகளுமே நேரடியாக சென்று கடையை அடித்து நொறுக்கும் பொழுது அது நேரலையில் டிவியில பார்த்து கொண்டுதான் நாங்களும் இந்த வருகிறோம், இந்த சமூகத்திலே தான் நீதிபதிகளாகிய நாங்களும் இருக்கிறோம். அதே நேரத்தில் சமூகத்தில் நடக்கிறது எங்களுக்கு தெரியாது என்ற ரீதியில் அரசு எவ்வித உத்தரவாதத்தையும் கருத்தையும் நீதிமன்றத்தில் பதிவு செய்ய வேண்டாம் என்று நீதிபதிகள் எச்சரித்தனர். போராட்டக்காரர்களுக்கு தேவையான பாதுகாப்பை வழங்க வேண்டியதான் காவல்துறையோட கடமையை தவிர டாஸ்மாக் கடையை திறந்து அதன் வியாபாரத்தை பெருக்குவது காவல்துறையோட கடமை இல்லை என்றும் நீதிபதிகள் தெரிவித்தனர். இது மட்டுமல்லாமல் ஏற்கனவே 2 முறை நீதிபதி கிருபாகரன் குற்றம் சாட்டியுள்ளது போல தற்போது ஆளுகின்ற கட்சியும் எதிர்கட்சி இரண்டுமே டாஸ்மாக் விவகாரத்தில் முழுமையாக ஒற்றுமையாக செயல்படுகின்றன. ஏனெனில் இந்த டாஸ்மாக் கடைகளுக்கு மதுபானங்கள் சப்ளை செய்வது நிறுவனங்களை நடத்தி வருவதே இந்த இரு கட்சிகள் இருக்கிற முக்கிய பிரமுகர்கள் தான் என்றும் ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார்கள். அது தொடர்பாக அரசு தரப்பில் எந்தவித எதிர்ப்பும் தெரிவிக்காத நிலையில் இந்த ஏற்கனவே முன்னர் இருந்த விஐபிகளும் சரி, தற்போதுள்ள விஐபிகளும் சரி சிறையில் சுகபோக வாழ்க்கையை வாழ்ந்து வருவதாகவும், சிறையில் ஒரு தரப்பினர் ஹையர் ரேங்க் என்று சொல்லக்கூடிய அனைத்து வசதிகளையும் பெற்றுக்கொண்டு சில சிறைவாசிகள் எவ்வித வசதியும் இல்லாமல் நடத்தப்படுவதாக செய்திகள் வெளியாகின்றது. இது தொடர்பாக சிறைத்துறை என்ன மாதிரியான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது, சிறையில் அனைவரும் சமமான முறையில் நடத்தப்படுவதில்லை என்று கூறப்படுகிறது. அது தொடர்பாகவும் விளக்கம் அளிக்க உத்தரவிட்டு வழக்கை அடுத்த வாரத்திற்கு ஒத்திவைத்திருக்காங்க. கணேஷ்.